அதிமுக கூட்டணியிலே இணையும் தேசிய கட்சிகள். நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது கிட்டத்தட்ட 2 கோடிக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கொண்டு மிகப்பெரிய ஒரு இயக்கம் அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரியும். அந்த இயக்கம் 2026 சட்டமன்ற தேர்தலிலே வெற்றி இயக்கமாக வருவதற்கு அதன் பொதுச் செயலாளர் கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதற்குரிய வேலைப்பாடுகளை பார்த்துக் கொண்டு 2026 சட்டமன்ற தேர்தல் என்பதை விட இப்ப இருக்கக்கூடிய காலகட்டம் கூட்டணி என்பது எந்த கட்சி சரியான முறையிலே அமைத்திருக்கிறதோ அந்த கட்சிக்குத்தான் வெற்றி வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற தகவல் நம்ம அனைவருக்கும். அதன் அடிப்படையில் தான் அதிமுகவிலே இணையக்கூடிய ஒரு தேசிய கட்சி ஒன்று இருக்கிறது. அதற்கு காரணமாக நமது தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் அவர்கள் இருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது. வருகின்ற சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி அதிமுக பாஜக கூட்டணி என்பது அமைத்திருக்கிறது. இவர்கள் இருவரும் இணைந்து அடுத்ததாக வேறு எந்த கட்சியை கூட்டணி சேர்க்கலாம் என ஆலோசனை செஞ்சிட்டு வர இதற்காக பாஜக தேர்தல் பொறுப்பாளர் பைனத் பாண்டா மற்றும் தமிழக பாஜக தலைவர் நாயனார் நாகேந்திரன் போன்றோர் எடப்பாடியை அவர் வீட்டிலே சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. தமிழக வெற்றி கழகத்தை கூட்டணியில் சேர்ப்பதுதான் இவர்களுடைய ஒரே குறிக்கோள் அப்படின்னே கூட சொல்ல. அதற்கு காரணம் அதிமுக முன்பு போல் இல்லாமல் வலிமையற்று இருக்கிறதாக பாஜக கருதி கொண்டு பாஜகவாலும் அதிமுகவை மட்டும் வைத்துக் கொண்டு தமிழகத்தில் கால் ஊன்ற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மேலும் இவர்கள் மூவரின் ஒரே ஒரு எதிரி திமுக தான். இதனால் தான் பாஜக அதிமுக திட்டத்தை தீட்டிக் கொண்டிருக்கு. ஆனால் விஜய் பாஜகவை கொள்கை எதிரி என்றும் கூறி வருவதால் அதே போல திமுகவை அரசியல் எதிரியும் என கூறிக்கொண்டு இதுவரைக்கும் பேச்சுவார்த்தைகள் பேசிக் கொண்டிருக்கிறார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி 2 முறை போனிலே பேசியிருக்கிறாராம் நமது நடிகர் விஜய் அவர். பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறி காங்கிரசுடன் கூட்டணி அமைக்க கூறியதாகவும் இந்த கூட்டணியில் எடப்பாடிக்கு துணை முதல்வர் பதவியும் தமிழக வெற்றி கழகம் காங்கிரஸை விட அதிமுகவிற்கு அதிக தொகுதிகள் ஒதுக்கப்படும் என்று கூறியதாக சொல்லப்படுகிறது. பாஜக கூட்டணியில் அதிமுக இருந்தால் தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணியில் சேராது என்றும் நமது விஜய் அவர்கள் எச்சரித்திருக்கிறார் அப்படிங்கிற தற்சமயம் இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இதற்கு அதிமுக தரப்பு இதுவரைக்கும் எந்த ஒரு தகவலையும் பதிலையும் அளிக்கல அப்படிங்கிற மாதிரி அதாவது தமிழக வெற்றி கழகத்தை அதிமுக கூட்டணியிலே இணைத்து விட வேண்டும் என பாஜகவும் சரி அதிமுகவும் சரி அதற்குரிய பேச்சுவார்த்தைகளை பேச ஆரம்பிச்சார். அந்த நேரத்தில் நமது விஜய் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா 2 முறை எடப்பாடி பழனிசாமியிடம் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார். பாஜக கூட்டணி பற்றி அதாவது அதிமுக கூட்டணி பற்றி நான் ஜனவரியிலே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அடுத்து 2வது முறையாக நீங்கள் பாஜகவை விட்டு வெளியேறி காங்கிரசுடன் கூட்டணி அமைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்பட்டால் துணை முதல்வர் பொறுப்பும் அதே போல காங்கிரஸ் தமிழக வெற்றி கழகத்தை விட உங்களுக்கு அதிகப்படியான தொகுதிகள் நாங்கள் ஒதுக்கி தருகிறோம் அப்படின்னு சொல்லி நமது அதிமுகவிடம் நமது தமிழக வெற்றி கழகம் பேரம் பேசி இருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. எப்பொழுதுமே அதிமுக தலைமையில் தான் கூட்டணி என்பது அமையுமே தவிர மற்ற தேசிய கட்சிகளாக இருந்தாலும் சரி மற்ற எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அவர்கள் தலைமையிலே அதிமுக கூட்டணி என்பது அமையக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்படாது அப்படின்னு சொல்லியாக பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி நம்ம போடக்கூடிய வீடியோக்களை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க நண்பா.